ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போறோம். போன எபிசோட எதோட விட்டுருப்போம்னா, அதான் ஒய்யன் வந்து அந்த டிஸ்கஷன கேட்டிருப்பான். அதோட தான் விட்டுருப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் பார்த்தா தான் இந்த எபிசோட் புரியும். ஸோ அத பார்த்துட்டு இத வந்து பாருங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்க பாட்டுக்கு உங்க ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஏய் ஒய்யன் விடு ஒய்யன். நம்ம நம்ம பார்த்துருவோம் சரியா என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் தோணலை. ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னு ஃபீல் ஆகலை. அப்படியே உங்கள் ரூமுக்கு நடந்து போகிறீங்க. போயிட்டு என்ன பண்ணலாம் இதை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ டக்குன்னு ஒரு ஐடியா வருது உங்களுக்கு. ஏ ஏ மியூ, இந்த கேஸ்டலில் ஒரு லைப்ரரி இருக்குதுல்ல, அங்கே நம்மளால் போக முடியுமா? ஓ, அதுவா? அது கொஞ்சம் வில்லங்கமான பிளேஸு. போகலாம் வயன், போகலாம். ஒரு நைட்டு டைமில் போகலாம். அந்த டைமில் எவனும் இருக்க மாட்டானுங்க. அப்போ ஓகே, நம்ம அங்கே போயிட்டு நான் ஒன்று அங்கே பார்க்கணும். அங்கே என்ன இருக்குது? வயன், நீ படிப்பியா வயன்? என்னது? சும்மாதான் கேட்டேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நைட் ஆகுது. இப்போ மிட் நைட்டு. இப்போ நீங்களும் மீவும் அங்கே போகிறீங்க. லூசிஸ் வந்து உங்கள் ஷோல்டரில் தான் உட்காந்துட்ருக்குது. ஏன் அப்படின்னு நீ புதுசாக யோசிச்சிருக்கிற? இதை என்ன பண்ணலான்னு இருக்கிற? வெயிட் பண்ணி பாரு. அதான் என் மண்டைக்கு மேலே உட்காந்துட்ருக்கிறல, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாரு. அதுக்கு தானே இருக்கேன், உன்னை ஒட்டு கேட்குறதுக்கு, ஒட்டு பார்க்குறதுக்குன்னு. என்னது? அதெல்லாம் சும்மா தான் சொல்கிறேன். நியூ கிட்ட மட்டும் உன்னை போட்டு விட்ட ஆள் காலி நீ. அவன் அந்த நாய்கிட்ட மட்டும் சொல்லாத. ரைட்டு அப்படின்ட்டு நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிட்ருக்கிறீங்க. இது நிறைய ஸ்பெல்ஸு அதெல்லாம் நிறைய இருக்கும் அங்கே. அது எல்லாத்தையும் படிச்சிட்ருக்கிறீங்க. ஐயோ, இதெல்லாம் நீ படிச்சிருப்பதானே? நீ சின்ன வயசாக சொல்ல ஒரு வார்த்தை சொல்கிறியாடி என்கிட்ட? அதை என்ன பிடிச்சாடி படித்தேன். என்ன டார்ச்சர் பண்ணுவானுங்கடி இவனுங்க. நானே இங்கேருந்து தப்பிச்சு ஓடினாலு என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறா பார்த்தியா ஒயன்? ஓ ஆமாம்ல, டக்குன்னு வந்துடுறேன் நான் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு ஒரு ஐடியா வருது உங்களுக்கு. ரைட்டு, பார்த்துட்றேன்டா. இன்னும் நடக்குது பார்த்துட்றேன். இனிமேட்டு இப்போ அப்படியே மூடி வைக்கிறீங்க. மூடி வச்சுட்டு அப்படியே நீங்கள் இந்த சைடு திரும்ப சொல்ல மியூ அந்த சைடு என்னத்தையும் பார்த்துட்ருக்குது. என்னத்தடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? இல்லை ஏன், இந்த இந்த நான் கேள்விப்பட்டேன். இந்த தேயாங்கெல்லாம் ஒரு பெட்டு வளர்ப்பாண்டி. நான் இருக்க சொல்ல கூட எங்கள் வீட்டில் கூட அந்தமாரி ஒரு பெட்டு இருந்தது. அந்தமாரி பெட்டுக்கிட்டலாம் நாங்கள் ஜாலியாக கையை பிடிச்சி இழுத்து காலை பிடிச்சி இழுத்து ஏறி போட்டு மிச்சலாம் விளாடுவோம் தெரியுமா? அதை பற்றி தான் பார்த்துட்ருக்குறேன். அதுங்களுக்கு இன்விசிபிள் ஆகிற பவர்லாம் இருக்குது தெரியுமா? ஓ, அப்படியா? அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே லூசிஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு பாவமான ஒரு லுக்கு ஓடுது. சொல்லிடாதே நீ எனக்கு என் டார்ச்சர் கொடுப்பாடி அவன். எதுக்கு வயன் சிரிச்சிட்ருக்கிற? ஏதாவது அவ்வளோ காமெடியாக பண்ணிகிட்ருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னது இது? நம்ம அங்கே கூட்டின்னு போயிட்டு மென்டல் ஆயிடுச்சு போல் அப்படின்ட்டு மியூ பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு வேறு எதையோ படிச்சிட்ருக்கிறா, சம்மந்தமே இல்லாதது. இப்போ டக்குன்னு யாரும் உள்ளே வர மாதிரி சத்தம் ஓடுது. ஐயையோ, ஓடுறி அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் ஓடுறீங்க. ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய லைப்ரரி. அது சுற்றி எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்குறீங்க. எங்கே போகிறது ஏதா போகிறதுன்னு தெரியாமல். அதுவும் வேகமாகவும் நடக்க முடியாது, ஏன்னா சவுண்டு வரும்னு சொல்லிட்டு வே அகலமாக காலை எடுத்து வச்சு 2 பேரும் வேகமாக நடந்துட்டுருக்குறீங்க. என்னடி நீ தானடி சொன்னேன் யாரும் வர மாட்டாங்கன்ட்டு. அதாண்டி நானும் பார்த்தேன். இப்போ எப்படி வராங்கன்னு தெரியல. அதுக்கு தாண்டி நான் சொன்னேன் நீ இந்த கேண்டெல்லாம் ஏற்றாதன்னு சொல்லிட்டு. பின்ன நான் இந்த இருட்டில் என்ன தேடி படிக்கிறது? எனக்கு ஒரு கண்ணே தெரியல. ஐயோ மகன், உனக்கு சூப்பர் பவர்லாம் இல்லையாடி? அதான் நீ தான் போயிட்டு பண்ணிட்டு வந்தோம்லடி, உனக்கு சூப்பர் பவர்லாம் இல்லையாடி எறும்பு மாடு? அதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் நான் பண்ண மாட்டேனாடி. ஐயோ ஏன் மென்ட்ல நீ சாக போகிறேன்டி நம்ம.
வேணாண்டி அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் கிட்ட நீங்கள் இருக்கிற சைடுக்கா காலடி சத்தம் கேட்குது. ஐயையோ அப்படின்ட்டு உங்களுக்கு முன்னாடி ஓடுது. ஏடி பாவி ஏன்டி சத்தமாக ஓடுற அப்படின்ட்டு நீங்கள் பொறுமையாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் ஷோல்டரில் இறக்க வைக்கிறாங்க. ஐயையோ என்னை விட்டுருங்க 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 அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தரையில் உருண்டுட்டு இருக்கிறீங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இப்போ பார்க்குறீங்க. தேயாங்கு தான் அது. ஓ இவனா அசிங்கப்பட்டுட்டியே ஏன் அப்படின்ட்டு உங்கள் மேலே இருக்கிற டஸ்டெல்லாம் தள்ளி விடுறீங்க. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? லைப்ரரியில் உனக்கு என்ன வேலை? அதுவும் அப்படின்னு அது வந்து சும்மா ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கலான்னு வந்தேன். உனக்கு எதுக்கு அது? நீ வேலை செய்ய தானே இருக்கிற, வேறு எதுக்கு இருக்கிற? ஐயோ ஒரு வேளை எதுக்கு வந்தியோ? இந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஏதாவது பண்ணலான்னு வந்தியோ? பிரின்ஸ் என்னெல்லாம் அப்படி தப்பாக பேசாதீங்க. நான்லாம் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு நீங்கள் வேற எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இருட்டில் கண்ணும் தெரில ஒன்றும் தெரில. என்னை பார்த்து பேசு, வேற செவுத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். எங்கடா இருக்கிற அப்படின்ட்டு இப்போ நீங்கள் காற்றுலேயே நீச்சல் அடிக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் கை வந்து அவங்க அவங்க மூஞ்சிலே அடிக்குது. ஏய் நடிப்பட்ட அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் கையோ ஏர்லேயே இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு கேட்குறேன். நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் மூஞ்சை பார்க்க சொல்லி, அதான் தேடினேன். எனக்கு இருட்டில் கண்ணு தெரியல உங்களை மாதிரி. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு இப்போ அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஜன்னல் மாரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி ஓடுறான். அப்படி பண்ணாலுமே ரொம்ப லைட்டாக டிம்மான லைட்டு தான் உள்ளே வருது. அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி அந்த லைட்டு வந்து அவன் ஃபேஸில் அப்படி விழுது. அவன் வேறு அவனுடைய நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறான். அதுவும் அவனோட கை கால் எல்லாம் ரிவீலாக இருக்குது. அப்படின்ட்டு நீங்கள் மேலேயும் கீழே பார்த்துட்ருக்கிறீங்க. ஐயையோ ஏன் இப்படி பார்த்தனா உன்னை காஜு ஒலின்றுவாண்டி. சொல்லுங்க என்ன சொல்லுங்க அது இதுன்னுட்டுருக்கிற. இங்கே எதுக்கு நீ வந்த? ஆமாம் உன் கூட ஒன்று சுற்றணுமே. நீ இங்கே இருந்தானா இன்னொன்றுமே இங்கே இருந்தாகணுமே. இல்லையே நான் மட்டும்தான் வந்தேன். ஓ அந்தளவுக்கு ஃப்ரெண்டுக்கு ஒத்து ஊதுற. நீ பழச்சிப்பம்மா பழச்சிப்ப. போ ஆமாடா போ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அங்கே இங்கேயோ பார்த்துட்ருக்கிறீங்க. அவன் மூஞ்சி தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கிறீங்க. நான் என்னை பார்த்து பேசுன்னு சொன்னேன். இதோ பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவன் மூஞ்சை பார்க்கறதுக்கு பதில் அவனுடைய பைசப்பை பார்ப்பீங்க. அதில் வந்து ஒரு டேட்டூ மாதிரி இருக்குது. அது வந்து உங்கள் டேட்டூக்கு சிமிலராக இருக்குது. ஆனால் உங்கள் மாதிரி டேட்டூ கிடையாது அது. நீங்கள் அதே உத்து பார்த்துட்ருக்கிறீங்க. உங்கள் மூஞ்சே லைட்டாக மாறின மாதிரி ஆகிடுது. உங்களுக்கு ஏன்னே தெரியல. ஹோல் பாடி ஷட் டவுன் ஆகிடுது. அங்கேயே நின்றுட்டுருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பிரெயின் ஃபாக் ஆகிட்டு உங்கள் மண்டைக்கு எதுவுமே தோட மாட்டுது. அப்படியே நின்றுட்டுருக்கிறீங்க. ஏய் என்ன பண்ணுற? ஏய் எங்கே பார்த்துட்ருக்குற? இங்கே பாரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே இப்போ உங்கள் ஷோல்டரை குலுக்குவான். இப்போ அவன் மூஞ்சை பார்க்குறீங்க. ஒன்று என் மூஞ்ச பாரு இல்லை வேற எங்கேயாவது பாரு அப்படின்ட்டு உங்களை திட்டிகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு அவன் திட்டுறதும் ஒன்று கேட்கல, ஒன்றுமே கேட்கல. நீங்கள் அவன் மூஞ்ச மட்டும் பார்த்துக்கிட்டு கேவலமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கிற உன்னை 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 போட்டுக்கிட்டாதான் ஆவ நீ. ஏதாவது ஒன்று பண்ணுறது. போ வெளில போ வெளில போ. இல்லை இரு 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 அப்படின்ட்டு ஏதாவது திருடி இருப்பேன் நீ ஏதாவது அப்படின்ட்டு உங்களை ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணுறான். ஹலோ என்னை இப்படி தொடர வரல வச்சுக்காதீங்க. கையெடு. என்ன கையெடுன்ற? கை வச்சா என்ன பண்ணுவேன்? பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை தொட்டு பார்க்குறேன். ஏய் கையெடுன்றீங்க. தானே போ வெளில போ. தோ சொன்னால் போகிறேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அவன் மூஞ்சை பார்த்துக்கிட்டே போகிறீங்க. ஆக்சுவலி லூசஸ் வந்து கீழே தான் இருப்பான். அவனை தடுக்கி தேங்க மேலே விழுறீங்க. ஏய் அப்படின்ட்டு இப்போ உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சிட்றான் அவன் உங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏய் ஏந்திரி நீ எதுக்கிட்டி அம்மாலாம் வேண்டிருக்கிற? ஏந்திரின்றான்.
இப்போ அவன் உங்கள அப்படியே பிடிக்க சொல்ல, உங்களோட கையும், அவனோட கையும் அப்படியே பக்கத்துல இருக்குது. அந்த டாட்டூவும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இருக்கிற டாட்டூ தான் லிலித்துக்கும் இருக்கும். ஆக்சுவலி இந்த டாட்டூ இந்த மாரி யாருக்கு இந்த மாதிரி பச்சை ரிச்சுவல் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டாட்டூ குடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹை எண்டா ராயல் ஃபேமிலி சொல்லிட்டு அந்த இதுவுல இருக்கிறவங்களுக்கு தான் இது கிடைக்கும். இது அந்த எல்லார் கையிலயும் இந்த மாரி ஒரு டாட்டூ இருக்கும். அந்த டாட்டூவ பொறுத்து தான் அந்த பவர் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு வந்து அந்த பாட்டியால இது கிடைச்சிச்சு. ஏய்! என்னடி பண்ற? அப்படி ஒரு மாதிரி தேவங்குக்கும் அவனோட டாட்டூ ஒரு மாதிரி க்ளோ ஆகுது இருட்டுல. உங்க டாட்டூவும் க்ளோ ஆகுது. ஒரு மாதிரி உங்களுக்கு எரியிற மாதிரி இருக்குது அது. அப்படின்னு நீங்க தள்ளி ஓட்டுறீங்க. ஆனா தேவங்க புடிச்சுக்கினே இருக்கிறான். ஏய்! எந்திர்றி நீ. எந்திர்றி தள்றி. என்னை இப்படி புடிச்சிட்டு இருக்கிற. எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது. என்ன இப்படிதான் பண்ணுவியா நீ? அப்படின்ட்டு அவன் பேசுற அன்னைக்காண்டி உங்கள விடவே மாட்றான். ஏய்! நீ தான்டா என்ன புடிச்சிட்டு இருக்க. விட்றா என்ன அப்படின்ட்டு நீங்கள் எப்படியோ நழுவி வந்துடுறீங்க. இப்போ லூசுங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. அடியே என்னடி பண்ணுற பிரின்ஸை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் லலித் 1 நாளைக்கு கொளுத்த போறாடி அப்படின்ட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்குது பாவமா. ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்ட்டு லூசிஸுக்கு நல்லா தெரியுது. நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டு நீங்கள் இப்போது அப்படியே லூசிஸை கையில் பிடிச்சிக்கின்னு போகிறீங்க. ஆனால் தேவங்குக்கு அது கண்ணில் தெரியல. என்னடா இந்த பொண்ணு பைத்தியம் மாரி பண்ணுது சொல்லிட்டு அவனும் சரி இது பைத்தியம் தான் போலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கிளம்பலான்னு போகிறான். இப்போ ஒரு மாதிரி மூலையில் பார்க்குறான். ஏய் வாங்க. ஆ இல்லை இல்லை பிரின்ஸ், நான் சும்மா இங்கே தூசி துடைக்கலான்னு வந்தேன். நீ தானே அவ கூட வந்த. நல்லா அவ பொய் சொல்கிறா. சாரி பிரின்ஸ், எனக்கு கொஞ்சம் அல்சீமர் நோய் பிரின்ஸ், அதான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ நீயும் அப்படியே நழுவி ஓடிடுறா. கடவுளே என்னதானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுடைய அந்த கையில் இருக்கிறத பார்க்குறான். என்ன புது பிரச்சனை அப்படின்ட்டு அதை அப்படியே தடவி பார்க்குறான். சை ஷோ அப்படின்ட்டு தேவங்கோட ஹோல் உடம்பி சிலுத்துக்குது இப்போ நன்றதெல்லாம் நினச்சி பார்த்தா. இப்போ அப்படியே தேவங்க அப்படியே நடந்து போவான் அவன் ரூமுக்கு. இப்போ காலியாக இருக்குது. இப்போ பெட்டில் படுத்துக்கிட்டு சீலிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏனே தெரியல, ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஐயோ நம்ம என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏதோ உனக்கு லிலித்துன்னு ஒருத்தி இருக்காளே, நீ ஏன் இப்படிலாம் இப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு பெட்லேயே உருண்டுட்டுருக்கிறான். இப்போது டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. யாரு? நான் தான் லிலித்தையும். நான் இப்போது வெளில உன்னை பார்த்தேன். ஏன் நைட்டு இங்கே நான் நடந்துட்டுருக்குற? அது சும்மா தூக்கம் வரல, அதான் நடந்து போனேன். ஓ அப்படியா? தயம், நான் வந்து இன்றைக்கி உன் ரூம்லேயே படுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன் எப்போவுமே நீ பண்ண மாட்டியே, ஏன் இன்னைக்கு திடீர்னு? எனக்கு தோணுது, அதனால தான். ஓ ஓகே வா அப்படின்னு இப்போ அவன் பாட்டுக்கு பெட்டில் உட்காந்துட்ருக்கிறான். அவனுக்கு ஏன்னே தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. இப்போ லிலித் வந்து தேவங்க பக்கத்தில் உட்கார்றா. இப்போ தேவங்குக்கு ஒரு மாதிரி தேவங்க தவிர வேற ஒரு ஸ்மெல் வருதா தேவங்க மேலே. தேவம், நீ இவ்வளோ நேரம் எங்கே இருந்த? இவ்வளோ நேரம் ஜஸ்ட் அதான் சொன்னல, இங்கே சும்மா தான் வெளில. ஓ ஏன் நீ ரொம்ப பதட்டப்படுற மாதிரியே இருக்கியே அப்படின்ட்டு இப்போ தேவங்க கிட்ட போகிறா. இன்னும் வந்து அந்த ஸ்மெல்லு ஸ்ட்ராங்காக வருது. தேவம், உண்மையை சொல்லு தேவம், ஏன் உன் மேலே இப்படி வருது? யார் அது? அது ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிற லிலித்? நீ ஏன் தள்ளு அப்படின்ட்டு ஒரு மாதிரி லிலித் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். ஓ இரு, பையனை நான் இப்போ நடக்கிறத பார்த்தனே. ஓ பையனா அது? பையன் ஏன் உன்கிட்ட என்ன பண்ணா? நீ என்ன பண்ண ஒய்யனை? சொல்லுதையாங்க சொல்லு. அப்படி ஒரு மாதிரி அவள் சிரிக்கிறதே வந்து தேவங்களுக்கு இன்னும் பயமாயிடுது. இல்லை அவள் கீழே விழப்போனா, அதான் தூக்கினேன். அது இல்லை, அது அவள் கையை மட்டும் தான் பிடிச்சேன், அவளை விழுந்துட போகிறான்னு. ஓ அப்படியா? தேவம், நீ என்ன தவிர வேற யாரையும் பார்க்கக்கூடாதாச்சே. ஏன் தேவங்க இப்படி தப்பு பண்ணுற? இப்படிலாம் பண்ணலாமா நீ?
நம்மளுக்கு 40லேருந்தே நம்ம எப்படி இருக்கிறோம், நீ இப்படி புதுசா பண்ணிகிட்ருக்கிற, இது உனக்கே நல்லா இருக்கா தயோங்? அப்படின்ட்டு இப்போது லிலித் கிட்ட கிட்ட வந்து இப்போது அந்த தயோங்கோட டேட்டூ சைடுக்கா இருக்கும், அங்கே புடிச்சு அப்படியே அழுத்துறா. ஒரு மாதிரி தயோங்குக்கு ஒரு மாதிரி சடனாக ஒன்று அப்படியே பிரெயினில் ரஷ் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி லிலித்தை ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆகுது. ஐம் சாரி லிலித். ஓ! இதுதானே என்னோட தேவாங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே தேவாங்க கட்டி பிடிக்கிறா. தேவாங்க திருப்பி டைட்டாக கட்டி பிடிப்பான். இப்படி இருக்கிற தேவாங்க தான் பிடிக்கும். அந்த பையனை பார்த்துக்கிட்டு கேவலமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ 2 பேருமே. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காலையில் ஆகுது. இப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமில் வந்து எல்லாரும் நல்லா குப்பையை தூக்கி எடுத்து போட்டு பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. நீங்கள் புலம்பிகிட்டே எடுத்து வச்சிட்ருக்கிறீங்க. ஷோ! இந்த மியூனா ஜங்குக் அதுக்கு மேலே இருக்கிறது. 2 பேரும் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கிறதில்ல. இந்த இடமே 4 அடிக்கு தான் இருக்குது. இதில் 8 அடிக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு எடுத்து வச்சிட்ருப்பீங்க. இப்போ சடனாக லிலித் உங்கள் ரூமுக்கு வரா. பிரின்சஸ் கிரீடிங்ஸ். நேற்று நைட்டு என்னடி பண்ண? நான் ஒன்றும் பண்ணல பிரின்சஸ், எதுவுமே ஆகலை. நீ என்ன வந்து கேட்டுட்ருக்கிறீங்க? நேற்று நைட்டு என்னடி ஆச்சு? ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு. வேற வேலையே இல்லைல்ல, அவங்க பின்னாடி போய்க்கிட்டு நல்லா உன்னை அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்களை அப்படியே உங்கள் கிட்ட வரா. நீங்கள் அப்படியே சரி ஓடுறலாம் சொல்லிட்டு தள்ளுவீங்க. ஆனால் உங்களை அவள் லாக் பண்ணிடுறா. அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறா. பிரின்சஸ் என்னை விடுங்க. சின்ன ஐயோ, நேற்று என்னடி பண்ண? நல்லா தேவங்க மேலே எப்படி உன்னோட ஸ்மெல் வருது? இப்படி தான் உன்னை இன்னைக்கே நான் சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிச்சிட்ருக்கிறா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு அவள் கையை தட்டி விட்டுருவீங்க. என் கையை தட்டி விடுறியா நீ? இருடி ஒன்று அப்படின்ட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் பாட்டை தூக்கி உங்கள் மண்டை மேலேயே போடுவா. அந்த ஃப்ளவர் பாட்டை சுக்கு நூறாக போயிடுது. ஆனால் நீங்கள் அசரவே இல்லை. ஒரு மாதிரி கீழே பார்த்துட்ருக்கிறீங்க. லிலித்துக்கே லைட்டாக பக்குன்னு ஆகிடுது. ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணல. கத்தலை அழுவலை, கீழே விழலை, எதுவுமே பண்ணல. அப்படியே கீழே குஞ்சு நின்றுட்டுருக்கிறீங்க. எப்படி பண்ணாலும் எதுவுமே செய்ய மாட்டேலடி, என்னை வெறுப்பேத்துறியா நீ அப்படின்ட்டு இப்போ அப்படியே லிலித்து வேறு ஏதாவது எடுத்து உங்களை அடிக்கலான்னு பார்க்குறா. இப்போ அப்படியே பொறுமையாக அவளை பார்க்குறீங்க. உங்களோட கண் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. ஃபுல் பிட்ச் பிளாக்கு, நார்மல் ஐஸுன்னு சொல்லிட்டு அது ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. நீ இப்போ அப்படியே லிலித்தை பார்த்துட்டு ஒரு வில்லத்தனமாக சிரிக்கிறீங்க. இப்போ அப்படியே லிலித்து கிட்ட போயிட்டுருக்கிறீங்க. நீ 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 வயனு அப்படின்ட்டு இப்போ லிலித்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக சொல்ல. இப்போ ரூமில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. யாருன்னா அந்த கார்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வேலை செய்கிறவங்கலாம் வராங்க. பிரின்சஸ், உங்கள் அப்பா வந்து கீழே வந்திருக்காரு. நீங்கள் என்ன இப்படி இங்கே பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து ஒயனை பார்க்கறதுக்குள்ளே ஒயன் டக்குன்னு விழுந்துடுறா. அந்த ஃப்ளோர்லேயே அப்படியே மண்டையை பிடிச்சிக்கிட்டு விழுந்துடுறா. பிரின்சஸ் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? இவங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார். உங்களுக்கும் தயாவுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். உங்கள் அப்பா உங்களை திட்டுறது மட்டும் இல்லாமல் எங்களையும் தான் திட்டுவார், ஏன் அவங்கள கட்டுப்படுத்தலைன்னு சொல்லிட்டு. விடுங்க பிரின்சஸ், அவங்க ஜஸ்ட் இந்த மனுஷங்க தான், அவங்கள எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை இவ பிரின்சஸ் நீங்கள் விடுங்க பிரின்சஸ், நம்ம கீழே போவோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அவங்க கீழே போக சொல்ல தான் இப்போ மியூ அப்படியே ரூமுக்கு வரா. உன் என்னடி ஆச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஃப்ளோர்லலாம் இல்லை, அப்படியே ரத்தமாக இருக்குது. உங்கள் ஷர்ட்டு எல்லாத்துலேயும் ரத்தமாக இருக்குது. ஜங்குக் அதை எடுத்துகிட்டு வாங்க, அது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு இப்போது எல்லோரும் உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பயங்கர டிஸியாக ஃபீல் ஆகுது. ஓகேல நீ இப்போது ஓகே. ஏன்டி இப்படி பண்ண? ஏதாவது கத்தி இருக்கலாம்ல, ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. அவ என் கழுத்தையே பிடிச்சிட்டா. நான் எப்படி கத்துறது உங்களெல்லாம் பார்த்து? ஐயோ வயன், இப்போ நீ ஓகேல?
ஆ ஓகே. அப்படின்ட்டு இப்ப அப்படியே சைட்ல பார்க்குறீங்க. லூசஸ் வந்து உங்க உங்க பெட் பக்கத்துல தான் உட்காந்துட்ருக்குது. அதோட விங்ஸ் எல்லாம் கீழ தொங்கியிருக்குது. உங்கள வந்து ஒரு பாவமான ஒரு லுக் விட்டுட்ருக்குது அது. நீங்களும் அத திருப்பி பார்க்குறீங்க. என்ன பார்த்து நீ என்ன சிம்பத்தி பண்றியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த லூசஸ்க்கு மட்டும் தெரியிற மாரி கண்ண காட்டுறீங்க. ஏய் வயன் நீ நீ ரெஸ்ட் எடு சரியா? நீ ரெஸ்ட் எடு. நான் மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ சடனா உள்ள அந்த அந்த கேஸ்டல்ல வேலை செய்றவங்க வராங்க. ஒயனுக்கு வந்து ஒண்ணு செய்யணும். என்னது? என்னாச்சு? அவ என்ன பண்ணணும்? ஆ அவங்க வந்து இப்போ ஒரு வெளில இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க தான் கிளீன் பண்ணி ஆவணும். இதுதான் பனிஷ்மென்ட். என்னது? அதெல்லாம் அவ ஏன் பண்ண மாட்டா. நீங்க வெளில போங்க. இல்ல, இல்ல மியூ. நான் பண்றேன். ஏய் ஒயன் பைத்தியம் மாரி பேசாத ஒயன். அவளுங்க தான் சொல்றானா நீ வேற. இல்ல மியூ. நான் தானே பண்ணி ஆவணும். நான் தானே தப்பு பண்ண ஆளு. நானே பனிஷ்மெண்ட்ட ஏத்துக்கிறேன். அப்படின்ட்டு நீங்க இப்போ வெளில போய் நிக்கிறீங்க. வெளில போய் பார்த்தா காடு கணக்கா இருக்குது. அவ்வளோ செடி கொடின்னு இருக்குது. இப்போ அது எல்லாத்தையுமே நீங்க தான் கிளீன் பண்ணணும். இப்போ லூசஸ் உங்கள பத்தி பேசுது. ஏய் வேணாம் ஒயன். நீ வந்து போயிடு சரியா? நான் வேணா இத பார்த்துக்கிறேன். என்னால இத பண்ண முடியும். இல்ல, இல்ல லூசிஸ். எனக்கு குடுத்த பனிஷ்மெண்ட் தானே. நானே பண்றேன். அப்படின்ட்டு நீங்க பாட்டுன்னு அழுவுறீங்க. எனக்கு மண்டை வேற வலிக்குது. உங்க முடிவெடுக்கவும் உங்க மண்டை வேலை செய்ய மாட்டுது. ஒரு மாதிரி கண்ல தண்ணி வருது. நீங்க பாட்டுக்கு அந்த செடிய கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒடச்சு ஒடச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன் நேத்து நைட்டு? என்ன வந்து அவ அப்படி அடிக்கிறா. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த கொஞ்ச நேரத்துல என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. அவ வந்தா அடிச்சா. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. நான் என்ன பண்ணேன் நானு? அப்படின்ட்டு நீங்க அழுதுட்டே இருக்கிறீங்க. ஏய் ஒய்யன் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிற? நான் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன்ல அப்படின்ட்டு லூசிஸ் வந்து அது பாட்டுக்கு சின்ன சின்ன செடியெல்லாம் புடுங்கி போட்டுட்ருக்குது. நீ விடு லூசிஸ் நான் தான் பண்ணுறல. எங்கடி பண்ற? பாதி நேரம் அழுதுட்ருக்கிறியேடி அப்படின்ட்டு லூசிஸ் புலம்பிக்கிட்டு அதுவும் ஒரு சைடு பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்களும் ஒரு சைடு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே மேலே அந்த பால்கனி இருக்குது. இப்போ வந்து லிலித் வந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்கிறா. இந்த பனிஷ்மெண்ட்ட அவ கூட சொல்லியிருக்க மாட்டா. அந்த வேலை செய்கிறவங்க அவங்களே ஏதோ முடிவு பண்ணி உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்ட குடுத்துடுறாங்க. ஏன்னா லிலித் வந்து சந்தோஷப்படணுன்ட்டு. லிலித்துக்கு அப்பத்துலேருந்தே வாயடிச்சு போய் தான் நின்றுட்டுருக்கிறா. எப்படி இது ஆச்சு? எப்படி இது நடக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட அவ்வளோ கேள்வி இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் வெட்டிட்டு இருக்கிறதே பார்த்துட்ருக்கிறா. இப்போ சடனா தேவங்க வந்து லிலித்த பேக் ஹக் பண்ணுறான். இப்போ அப்படியே லிலித் காது கிட்ட போய் பேசுகிறான். என்ன என்ன லலித் இங்கே வெளில நின்று பார்த்துட்ருக்குற? ஓ இவளா? புதுசாக என்ன பண்ணிட்டு இதை பண்ணிகிட்ருக்கிறா? ஓ தேவங்க நீ என்ன? ஏன் நான் வரக்கூடாதா? வரலாம் தான். இல்லை சும்மா இவ என்ன பண்ணுறா வேலை ஒழுங்கா சரி செய்கிறால தான் பார்த்துட்ருந்தேன். ஓ அப்படியா லலித்? சரி நான் உள்ள போகிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லிலித்தோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அவள் பாட்டு தேவன் உள்ளே போயிடுறான். இப்போ லிலித் அங்கேயே நின்று உங்களை பார்த்துட்ருக்குது. நீங்களும் ஏந்து குனிஞ்சு வெட்டிகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நான் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக அவங்க மூளை என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்குது. நீங்கள் அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு ஆனால் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ லிலித் அப்படியே உங்கள பின்னாடி இருந்தே பார்த்துட்டே இருப்பா. உங்க பேக் சைடு தான் அவளுக்கு தெரியுது. இப்போ சடனா நிக்கிறீங்க. சடனா நின்னுட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்ருக்கிறீங்க. அதாவது லிலித் இல்ல. ஆனா உங்க நீங்க நிக்கிறீங்க. எதையோ பார்க்குறீங்கன்னு லிலித்துக்கு தெரியுது. ஆனா எத பார்க்குறீங்கன்னு தெரியல. இப்போ அப்படியே பொறுமையா திரும்புறீங்க பின்னாடி. உங்க கழுத்து ரொம்ப பின்னாடி திரும்புது. உங்க கண்ணு இப்போ ஃபுல் பிட்ச் பிளாக்ல தெரியுது. அ அப்படியே அந்த ரூம்ல சிரிச்ச சிரிப்பு திருப்பியும் சிரிக்கிறீங்க அவள பார்த்து. அப்படின்ட்டு இப்போ அப்படியே லலித்துக்கு தூக்கி வாரி போட்டு இப்போ சடால்னு அவளோட ரூம்லேயே நண்டு போயிடுறா. அப்படியே கொஞ்ச நேரம் ஈவினிங் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாகவே முடிச்சிட்ருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு அவ்வளோ டயர்டே ஆன மாதிரி தெரியாது. எல்லா வேலையும் முடிச்சிட்ருப்பீங்க. வேலையை முடிச்சுட்டு அவங்கள கொஞ்சம் கண்டுக்க மாட்றாங்க. நீங்கள் மீவு கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி அந்த காட்டு சைடுக்கா போகிறீங்க. ஏய் திருப்பியும் என்னாடி பண்ண போகிற? நீ கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு வயன். நான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வந்து மியூ நீ வேற என்ன நடையே வேலை அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இப்போ காட்டில் போய் நின்றுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்குறீங்க.
ஐயையோ! திருப்பி என்ன குட்டைய கெளப்ப போறாளோ! அப்டின்ட்டு இப்போ மியூவுக்கு பக்கு பக்குன்னு ஆயிட்டுருக்குது. இப்போ அப்படியே கைய விரிக்கிறீங்க 2 சைடும். என்ன பண்றா? எதுக்கு இந்த நாய் விசில் அடிக்குது? ஒரு வேளை பாம்பு கீது ஏதாவது கூப்பிட போறாளோ? ஐயையோ! கூப்பிட்டானா அவ்வளோதானே அப்டின்ட்டு இப்போ ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லு மாரி இருக்குது. அதில ஏறி நின்னுக்கிறா. ஏய் ஒயேன் என்னத்தடி கூப்பிடுற? ஐயையோ! ஏதாவது பேய கூப்பிட்டு விட்றாதடி. எனக்கு லைட்டா பயம்டி. பயமா இருக்குடி. இப்போ அப்படியே நீங்க அப்படியே நின்னு அந்த போஸ்ட்லயே நின்னுட்டுருக்கிறீங்க. அந்த காடு வேற ஈவினிங் டைம்ல இருட்டா இருக்குது. மழை பெய்ற மாரி இருக்குது. இப்போ அப்படியே நெறைய காக்கா மாதிரி உங்களோட கையிலலாம் வந்து உட்காருது. ஒரு 4, 5 உட்காருது உங்க மேலயே. "ஏய்! ஒயன் செம்மையான வித்த காட்டுற ஒயன். வேற மாரிடி" அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ அப்படியே நீங்க மியூவ பார்த்து நல்லா சிரிக்கிறீங்க. அதாவது லூசிஸு கூட அங்க உங்க ஷோல்டர்ல இருக்க இடம் இல்ல. லூசிஸ் அப்படியே கீழ இறங்கிருது. "ஏய் ஒயன் என்ன ரிப்ளேஸ் பண்ணிட்டல்லடி நீ. இதுக்கு அனுபவம் எப்படி?" அப்படின்ட்டு இப்போ லூசிஸ் தள்ளி தள்ளி வந்துடுது. இப்போ இப்போ அந்த சில காக்காங்கலாம் அப்படியே உங்க மேல வந்து ஒரு பெரிய ரவுண்டா சுத்திட்டு இருக்குதுங்க. சிலது மியூவுக்கிட்டயே வருது. "ஏய் ஏய் இச்சி இச்சி" அவகிட்டனா போயிட்டு கம்முன்னு நிக்குதுங்க. என் மேல வந்தா காக்கா பீ தான் போடுவீங்க. தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்ட்டு. அப்படின்ட்டு தள்ளி தள்ளி விட்டுட்டுருக்கிறா அவ. மியூவ தட்டி தட்டி விட்டுட்டுருக்கிறா. அவகிட்ட வரத்தெல்லாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு காக்கா மட்டும் உங்க கையில வந்து ஒண்ணு குடுக்குது. அது பார்க்க வந்து ஒரு பெரிய ஆணி இருக்குது. அது பெரிய சைஸ்ல இருக்குது. அதாவது உங்க கை சைஸுக்கு இருக்குது அது. எப்படின்னா ஒரு ஏறக்குறைய ஒரு நைஃப் சைஸுக்கு இருக்குது அது. ம்ஹ்ம். ஏய் ஒயன் நான் தான் இந்த படத்துலலாம் பார்த்துருக்கேனே, ஏதோ ஜுவல்லு அது அது எதுவோ குடுக்குவாங்க. உனக்கு என்னாடி துருப்புச்ச ஏதோ ததுங்க. ம். இது எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்ட்டு அத எடுத்து உங்க ட்ரெஸ்ல சொருவிக்கிறீங்க. ஏய்! இத வச்சுக்கிட்டு என்னடி பண்ண போற? ம். இதுதான் நம்மள கடைசியில உதவ போது அப்படின்ட்டு இப்போ அப்படியே அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அப்படியே எல்லா காக்காவும் பறந்து போயிடுது. திருப்பியும் லூசிஸ்லாம் உங்க தோள் மேலயே உட்காந்துக்குது. மியூவும் நடந்து போறா. என்னென்ன நடக்க காத்திருக்குதோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே பாய்.